வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்யா கிச்சன். இன்னைக்கு நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி சுவையா வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன பிஞ்சு கத்திரிக்காவா பார்த்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே வீட்டில் காய்ச்சது தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் கத்திரிக்காய். இதை 4 பகுதியா நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். ஃபுல்லா கீழே வரைக்கும் கட் பண்ணிடாதீங்க, அப்புறம் பாதியா வந்துடும். அதே மாதிரி கத்திரிக்காயோட காம்பு இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. காம்புல தான் அதிகப்படியான சத்தும் சுவையும் இருக்கு. இதை கருத்துறாம இருக்கிறதுக்கு அரிசி கழுவின தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். இப்ப மண்பானையில கொஞ்சமா எண்ணெய் விட்டு சூடாகட்டும். சூடானதும் அதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அடுத்து நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோன்னா அதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை நம்ம இதுல சேர்த்துக்க போறோம். குறைஞ்சது ஒரு 10 சின்ன வெங்காயம் நறுக்கி நம்ம சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம 10 பல் பூண்டியும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் பூண்டையும் நம்ம நல்லா வதக்கிடலாம். வதங்கிடுச்சு. இந்த டைம்ல நம்ம ஒரு மீடியமான தக்காளி நறுக்கி இதுல சேர்த்துக்கிறோம். இதுவும் வதங்கிடுச்சு. அது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை. இப்போ ஒரு தனியா ஒரு செப்பரேட் கடாயில நம்ம தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதுல நம்ம கத்திரிக்காய் நம்ம வதக்க போறோம். இப்ப நறுக்கி வச்சிருக்க கத்திரிக்காய்லாம் இதுல நம்ம சேர்த்துடலாம். இது லைட்டா தண்ணி இருக்கிறதுனால வெடிக்கும். நம்ம கேர்ஃபுல்லா கொஞ்சம் தள்ளி நின்னுக்கணும். இப்ப கத்திரிக்காய் வதங்கிடுச்சு. இதை தனியா ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம். இப்ப இதே வானிலையில நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு ரெடி பண்ண போறோம். அதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 10ல இருந்து 15 சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு அரை தக்காளி, கொஞ்சமா கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்ப மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகு ஆட் பண்றோம். இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு நம்ம வீட்ல அரைச்ச சாம்பார் தூள் 1ல இருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்றோம். இப்ப நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. இதுல நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். இப்ப நம்ம மசாலா ரெடி ஆனதோட நம்ம தேங்காய் துருவல் சேர்த்து அரைச்சு எடுத்து வச்சுக்க போறோம். அரைச்ச மசாலா பேஸ்ட்டை கொதிக்கிற புளி தண்ணியில சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு. இப்போ இதை 5ல இருந்து 8 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வைக்கணும். இப்போ நல்லா பச்சை வாசனைலாம் போய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம வதக்கி வச்சிருக்க கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். இது 2 நிமிஷம் அளவுக்கு நம்ம சிம்ல வச்சு கொதிக்க விடலாம். லாஸ்டா ஒரு சின்ன துண்டு வெல்லம். இது சுவையை அதிகப்படுத்தும். இந்த மாதிரி காரக்குழம்புக்குலாம் இது ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் கமெண்ட் எனக்கு சொல்லுங்க. மறக்காம சரண்யா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். நன்றி.